ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? Yeah, I'm fine. ஐசக் சார் எப்படி இருக்காரு? அவர் வரலையா? Yeah, he's good. அவர் வேற ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்காரு. ஸோ ஐ am here and for one reason also. ஓகே சார், டு யூ லைக் டு ஹேவ் சம்திங்? இல்ல பரவாயில்ல. என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஓ ஓகே சார், நான் டைரெக்டாக டாப்பிக்கே வரேன். நான் எழுத போகிற ஆர்டிக்கலுக்கு ஐசக் சார் இல்லை நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியாத இன்வெஸ்டிகேஷன் ஏதாவது இருந்து சொல்லுங்கள், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Yeah, sure. நானும் சார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் சில கேஸ் காம்ப்ளிகேட்டாக இருந்திருக்கு. அதோட ரீசனாக நடந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் பற்றி சொல்கிறேன் கேளுங்க. ஷூர் சார், சொல்லுங்கள். The date was இல்லடா ஜோசப், எங்கள் அண்ணன் சின்ன வயசுலேயே ஓடிட்டான்டா. அவன் நினச்சி அம்மா சாப்பிடாம இல்லாமல் உடம்பை கெடுத்துக்கிட்டான். அவங்களுக்கு மெடிக்கல் செலவு அது இதுன்னு எங்கேயே எகிரி போச்சு அம்மா. இப்போ பாப்பாவுக்கு வேற எம்பிஏ ஃபீஸ் வேறு கட்டணும். செகண்ட் செமஸ்டர் வந்துருச்சு. ஃபினான்சியல் சுச்சுவேஷன் ரொம்ப டவுனாக இருக்குண்டா. மிடில் கிளாஸாக பிறந்துட்டாவே இது ஒரு நிமிஷ என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில. சரிடா விடுறா. பின்ன நோக்கி கொள்ளலாம் போடா. போவோம். நாளைக்கு போகிற நேரத்தில் வந்துக்கிட்டு தெரிஞ்ச போய் அவன் அடுத்த முக்குலேயே உழுக போகிறான். அடித்த சரக்கு அதுக்கும் மப்ப இறங்காம தலை நிற்காம ஓட்டிட்டு போகிறான் பரதேசி. ஒன்னங்குறி விட்டான் போல. பார்த்துட்டு போவோமா? மேமாயி ஏமாச்சா ஒட்டையும் பார்த்துட்டு போவோம். பின்ன நோக்கி கொள்ளலாம் போவோம். சரி. ஜோசஃபே, நீ மேலே போ, நான் ஆஃபீஸ் வரையும் போய்ட்டுறேன். ஏடா இந்த எங்கிலும் மறங்கியோ? ஜெசி வரேண்ணா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, நான் போய் விட்டு வந்துடுறேன். சரி. ஏடா வருமா அடுத்த கண்டிட்டு வா. ஓகேடா, நீ போ. எந்த ஊர் சோப்பனும் ഡാ പട്ടി ശരിക്ക് ഓർത്തില്ലേ? நான் பேடிச்சு போய் ஃபன்னு தான்டா. இந்த மயிறு பண்ணேன். அவருக்கு விஷயம் அறியுமோ? எந்தா
ரோஷினி ஐடி கிட்டி. ஐடி கிட்டியோ? அப்போ ஷேர் செய். அப்போது உன் டீம்மேட் சோஃபி செஞ்சு. முடியாது, வாடா வாடா. நான் நோக்கிக்கொள்ளும். டேய் ஜார்ஜு. ஜார்ஜு. என்னடா உறங்கில? ஜார்ஜு. 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 வந்தாடா இது. மார்னிங் சர்ச்சு வருவோம். ஜார்ஜு. என்ன எடுத்து கழிக்கல. நான் அதையுமே பேடிச்சிருக்கேன்னு. ஏடா ஜார்ஜு. என்னாச்சுடா? ஏன் இப்படி உட்காந்துருக்க? இவட ஏதோ உண்டு. அதை கொண்டு இங்கனுக்கு ஏதோ நடக்கணும். என்னாச்சுன்னு சொல்கிறா, பயப்படாத. பயப்படாத, இது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்கு பேர் ஸ்லீப்பிங் பேரசைஸ்ன்னு சொல்லுவாங்க. கனவுல நடக்குது, நம்ம நிஜத்தில் நடந்த மாதிரி இருக்கும். சரியா? மனசில் எதுவும் போட்டு குழப்பிக்காம போய் படுப்போம். நான் இருக்கேன்ல. சொப்பனா ஓகே வச்சு சொப்பனா அந்த டைமெல்லாம் சீரியல் டைமே உண்டு. அதாவது 2:22, 3:33. டைமில் என்னடா இருக்குது? எல்லாம் நார்மல் தான். நீ படுப்போ, நான் தான் கூட இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். போ. ஹலோ சார். ஹலோ சார், சொல்லுங்கள். ஐசக் சார் தானே பேசுகிறது?
இல்லை சீனியர் வேற ஒரு இன்வெஸ்டிகேஷனில் இருக்காரு. நீங்கள் என்ன ப்ராப்ளம்னு என்கிட்டயே சொல்லுங்கள். இப்போ சார் ஆக்சுவலி என் ஃப்ரெண்டுக்கு டுடே நைட் சீரியல் டைமாக உண்டு. சார் இது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இல்லைன்னா இது என்ன சார்? சார் இது ஒன்றும் இல்லை, அந்த சீரியல் டைமில் என்ன பண்ணீங்களோ அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். சார் இல்லை சார், புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா? அதாவது நீங்கள் ஒரு விஷயம் பாசிட்டிவாக 1.1 பண்ணியிருந்தா இருந்தால் 1 டைம் வார்னிங் கொடுத்து செகண்ட் டைம் பாசிட்டிவாக மாறும். பட் 1.1க்கு நெகட்டிவாக பண்ணியிருந்தா 2 டைம் வார்னிங் பண்ணி தேர்ட் டைம் நெகட்டிவ் ஃபேஸுக்கு கொண்டு போயிடும். நான் 1.11 சொன்னது சீரியல் நம்பரில் 1, ஆனால் அது 2.22 இருக்கலாம், மேபி 4.44 கூட இருக்கலாம். இப்படி ஏதாச்சும் சீரியல் டைமில் பண்ணியிருக்கீங்களா? பிஃபோர் அ மந்த் ஆர் வீக் ஆர் டுடே? ஆமாம் சார், ஆக்சுவலாக நானும் என் ஃப்ரெண்டும் 4 வரப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 11.11. தென் அங்கே நடந்ததை என்னென்னு பார்க்கலான்னு போகிறப்ப அப்போ டைம் 1.11. தென் என் ஃப்ரெண்டுக்கு அந்த ஃபஸ்ட்டு ட்ரீம் கூட 2.22, செகண்ட் ட்ரீம் 3.33. நவ் அவர் கான்வர்சேஷன் ஆல்சோ 4.44. அப்போ 5.55க்கு பாசிட்டிவ் எண்டிங்கா இல்லை நெகட்டிவ் எண்டிங்கா சார்? புகார் அப்பா சொல்கிறா பண்ணுங்க. ஹலோ சார், ஹலோ 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 சார். ஆக்சுவலாக சார் சொல்கிற மாதிரி பார்த்தா 1 டைம் வார்னிங், செகண்ட் டைம் பாசிட்டிவ் எண்டிங். தென் அப்போது நெகட்டிவ் எண்டிங்னா 2 டைம் வார்னிங். இவனுக்கு வந்த கனவு கூட 2 டைம், அது நெகட்டிவ் எண்டிங்காக கூட இருக்கலாம். ஸோ 4.44க்கு ஏதாவது ஆகிருக்கணும், ஆகலை. 5.5 மட்டும் கடத்துட்டோம் அப்படின்னா பொழைச்சிடலாம். ஓகே யோகோஃபே, பயப்படாத, நான் இருக்கேன். கனவு வந்தது உனக்கு, போலான்னு சொன்னது நீயே. சாவு மட்டும் எனக்கா? சாவு மட்டும் எனக்கா? நான் ஓகே கொள்ளலான்னு பறஞ்சிட்டு உறங்கி கொண்டு இருக்கான் பட்டி. இதுவும் சீரியல் டைமாக இருக்கு. தூங்கினா தானே சப்பனம் வரும். நான் மாடிக்கு போகிறேன். ஜார்ஜு, 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 ஹலோ. இந்த கேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஏன் நான் ஐசக் சார் மொத்த டீமோட நெக்ஸ்ட் அங்கே போய் பார்த்தோம். பார்த்த அப்புறம் தான் எங்களுக்கு பெரிய ஷாக் அங்கே. ஜார்ஜு, ஜார்ஜு, ஜார்ஜு,
ஷாக். அவன் பொழைச்சதுக்கு இல்லை. ஜார்ஜ் நைட் ஐஸை கால் பண்ணியிருக்கான். பட் அவனுக்கு ரிட்டர்ன் வந்த கால் அண்ட் இட்ஸ் அன்னோன் நம்பர். இட்ஸ் ஃபேக். பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர். Mary George, you are in danger. இல்லடா ஜோசப், எங்க அண்ணன் நம்ம சின்ன வயசுல ஓடிட்டான்டா. என்ன சார் ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்கே. எஸ், இந்த கன்ஃபியூஷன் கிளியர் ஆகணும்னா உனக்கு உண்மை தெரியணும். நீ வரணும். வாட் சார்? நீ படுப்போ, நான் தான் கூட இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் போ. எடுத்து வரும்போது கண்டுட்டுண்டா. வரப்போ பார்த்துட்டு தான் வந்தேன். இன்னும் ஆக்சிடென்ட் போல. ஐடி கார்டு மட்டும் ஒன்று இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்தேன். காலைல போய் கொடுத்துக்கலான்னு. ஐடியா? ஆள் யாரு? இங்கே எடுத்துகிட்டு வரேன். உன் சிஸ்டர் ஹேண்டில் பண்ண லாஸ்ட் கேஸ் இது. இது சீரியல் டைம் கேஸ். எஸ் கெவின், சீரியல் டைம் கேஸ் ஃபைல் டேசி கிட்ட கொடுத்தாச்சு. ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் ஃபேஸை கொண்டு போயிடுச்சு. டேசி லாஸ்ட்டாக பார்த்தது ஜார்ஜ் தான். ஸோ அந்த நெகட்டிவ் வரலாம் ஜார்ஜை கன்வே ஆயிடுச்சு. அப்போது இதுக்கு சொல்யூஷன் சார்? இதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா ஜார்ஜ் வரணும். ஜார்ஜ் வரணும்னா டேசி வரணும். போகலாமா வின்சி? It's not over. Begin. டேசி லாஸ்ட்டாக பார்த்தது ஜார்ஜ் தான். ஸோ அந்த நெகட்டிவ் வரலாம் ஜார்ஜ் கன்வே ஆகிடுச்சு. காதை மட்டும் ரைட் ஆட்ட முடியுமானால ஏதாவது ஒன்று லாஜிக்காக கடைசியில ஏஐ நீ லாஃப்ல நாங்க வாய்ஸ் போட்டு இருக்கா கேஷுவலாக பேசு. 2 o'clock. படுக்கட்டுமே.
படுத்தா தூங்கிடுவோம். இருடா என்ன டைம் ஆகல. அண்ட் ஆக்ஷன் 30 டேக் எடுத்தால் தான் 31 டேக் நல்லா அவ்வளோக்கும். ஏய் ஏய் ஜார்ஜே பார்க்குறேன். எனக்கு